Praise the Lord, my brothers and sisters. கர்த்தராகிய பரிசுத்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உலக ஞானத்தை காட்டிலும், உங்களுக்கு இருக்கிற புத்தியை காட்டிலும் வெளியேற பெற்றது ஒன்று இருக்கு. தெய்வீக ஞானம், புத்தி. இது எதை பத்தி பிரதர் அப்படின்னு நீங்க யோசித்து கொண்டு இருக்கலாம். இதுதான் நம்மை அநேக காரியத்தின் புரிதலுக்குள்ள கொண்டு போகும். டுடேஸ் பிரேயர், இன்றைய ஜெபம், ஞானம் மற்றும் புத்தி. வாங்க நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரம தகப்பனே, ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நல்ல நாளைக்கான கிருபை செய்திரே. உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். பராக்கிரம தேவனே இயேசு கிறிஸ்துவே, உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. ஆமாப்பா, இந்த வசனத்தை வைத்து நாங்கள் ஜெபிக்கிறப்போ எங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆளுகை செய்யுமாறு தாழ்த்தி கேட்கிறோம். ஜோப் 28th chapter 28th verse. And he said to the human race, the fear of the Lord, that is wisdom, and to shun evil is understanding. யோபு 28ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். மனுஷனை நோக்கி, இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்றார் என்று சொன்னான். ஆமே. நன்றி பிதாவே, இந்த வசனத்தை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற எங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆளுகை செய்வீராக. உமக்கு பயப்படுவதே ஞானம் ஐயா, பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி. இந்த ஞானமும் புத்தி கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையிலும் ஜெபத்திலும் தரித்தவர்களாக இருக்கிறப்போ எங்க வாழ்க்கை புதிதாக மாற்றப்படும். உம்முடைய வார்த்தையிலும் ஜெபத்திலும் உறுதியாக நிற்கிற பாத்திரவன்களாக எங்களை உருவாக்குங்க. வணைந்து ஆளுகை செய்யுங்க ஐயா. நாங்க கேட்கிற ஒவ்வொரு வசனமும் அதற்கு கீழ்ப்படிந்து நடக்க கிருபை செய்யுங்க. நாங்க கீழ்ப்படுகிறப்போ அப்பொழுது எங்க வாழ்க்கையில என் கர்த்தருக்கு பிரியமுள்ள காரியம் நான் செய்கிறேனா இல்லையா அப்படின்ற உணர்த்துதல் வந்துடும் ஐயா. And that is called as fear. ஆமாப்பா, அதுதான் கர்த்தாவே ஆண்டவருக்கு பயப்படுதல், பயம். என் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை அதன்படி கீழ்ப்படிந்து நான் நடக்க வேண்டும், அவருக்கு பிரியமில்லாத காரியம் நான் செய்ய மாட்டேன் அப்படின்ற ஒரு சிந்தனை எங்களுக்கு நீங்க தந்து கொண்டு இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். யாராக கேட்டாலும் இயேசுவே அவர்களை ஆளுகை செய்வீர்களாக. அந்த செவிகள் திறந்திருக்க கிருபை செய்யுங்க. இருதயம் உம்மை நோக்கி பார்க்க கிருபை செய்யுங்க ஐயா. மனுஷனால் கூடாத காரியம் தேவனால் எல்லாம் கூடும். உடைய வார்த்தை எங்க வாழ்க்கையை உயிர்ப்பித்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நாளும். ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி இயேசுவே. உலகத்துல அநேக பாவ காரியங்கள் நாங்க பார்க்கிறோம், பெருகி கொண்டே போகுது ஐயா. அன்பு தணிந்து போற நாட்களை நாங்க இருக்கிறோம். வேதத்துல சொன்ன எல்லா காரியமும் நடந்து கொண்டு இருக்கு. கர்த்தாவே, எங்க விசுவாசத்தை இயேசுவே உம்முடைய வார்த்தையிலும் ஜெபத்துல தரித்திரவர்களாக நிக்க கிருபை செய்யுங்க. உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்பட கிருபை செய்யுங்க. பிறரை ஆயத்தப்படுத்துகிற பிள்ளைகளாக எங்களை பய நடத்துங்கப்பா. எங்கள் குறைகளை மன்னிங்க. உம்முடைய வார்த்தை எங்களை இன்னும் புடமிடட்டும், பரிசுத்தமாக்கட்டும். அதற்கு அர்ப்பணித்து எங்க வாழ்க்கையை நாங்க வாழ எங்களை தகுதிப்படுத்துங்க இயேசுவே. மனம் இறங்குவீராக. பொறுப்பெடுத்து ஆளுகை செய்யுங்க. எங்க குடும்பத்தின் எல்லைகள் முழுவதிலும் ஊழியம், தொழில், வேலை, பிள்ளைகள், என்னுடைய யோசனைகள் எல்லாமே கர்த்தாவே உம்மிடம் வைக்க கிருபை செய்யுங்க. அப்பொழுது எங்க பாதைகளை, வழிகளை நீங்க செவையாக்கி தருவீரப்பா. Teach us to surrender all our thoughts, actions, plans under your feet, O Lord and Savior Jesus Christ. அப்பொழுது உங்க சித்தத்திற்கு, திட்டத்திற்கு நாங்க செவி கொடுத்து அதன்படி உங்க நாமம் மகிமைப்பட போவதற்காக ஸ்தோத்திரம். It is not our ways, O Lord. Let your ways take place in every corners of our life. ஆமாப்பா, எங்க வழிகள் இல்லப்பா, உம்முடைய வழிகளே மேலானவைகள். அதுவே எங்க வாழ்க்கையின் எல்லைகள் முழுவதும் ஆளுகை செய்யுமாறு நாங்கள் தாழ்த்தி கேட்கிறோம். இதை புரிந்து கொள்ள எங்களுக்கு ஞானத்தையும் புத்தியும் தருவீராக. அசுத்தமான காரியத்தை விட்டு விலக கிருபை செய்யுங்க. அதை மேற்கொள்ளுகிற கிருபை பரிசுத்த ஆவியானவரே எங்களை ஆளுகை செய்து வழிநடத்தி தருமா ஜெபிக்கிறோம்.
இயேசுவின் நாமத்தினால் எங்கள் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you, my brothers and sisters. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Thank you.